அரசியலமைப்பு உருவாக்கம், வரைவு குழுக்கள், ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், டிராஃப்டிங் கமிட்டி இந்த டாப்பிக்கில் இருந்து சமீபத்திய வருடங்களில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோல் ஆட்சி, அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட் தானங்க நம்ம இந்தியா. இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட்டை கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு தைரியமாக சொன்னது யார் அப்படின்னு சொன்னது யாருன்னு அப்படி கேட்டிருக்காங்க. ஹெச்ஜே லாஸ்கி. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஹெச்ஜே லாஸ்கி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார் அடாப்டடுனா 26 நவம்பர் 1949. ஆப்ஷன் ஏ. இதுவே எப்போ நம்ம நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டால் 26 ஜனவரி 1950. அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவர். பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவர்னு கேட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் இரும்பு மனிதன். பிராந்திய நாடுகளாக இருந்ததை ஒண்டா கூட்டு நாடாக இந்தியா அப்படின்ற உருவாக்குன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் இவரால் தான் இப்போ இந்தியா ஒரு கூட்டாட்சியோட ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சியாக செயல்பட்டு வருது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணம் சொன்னவர் கிரன்வீஸ் ஆஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை? பட்டாபி சீதாராமையா. இவர் தான் வரைவு குழுவில் ஒரு உறுப்பினராக இடம்பெற மாட்டார். இவர் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர். காந்தியின் வேட்பாளராக சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக நிறுத்தப்பட்டவர். இவரை தோக்கடிச்சு தான் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸோட தலைவராக இருப்பார். இவர் காந்தியின் வேட்பாளரையே தோற்கடிச்சதுனால காந்திக்கு பெரும் அவமானப்படுத்தப்பட்டதாக சுபாஷ் சந்திர போஸ் நினைப்பார். அதனால காந்தி கிட்ட இருக்கிற மரியாதையின் காரணமாக சுபாஷ் சந்திர போஸ் அந்த பதவியை விட்டுட்டு போயிடுவார். அப்போ அதுக்கு காரணமான பட்டாபி சீதாராமையா இதுக்கு சம்மதமே கிடையாதுங்க. K.M. முன்ஷி இருப்பார், அலாடி கிருஷ்ணசாமி இருப்பார், கிருஷ்ணாமாச்சாரி இருப்பார் அந்த டிராஃப்ட் கமிட்டியில். அடுத்து, த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ், சட்டங்களின் உயிர் அப்படின்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1748, 1848. இந்த நூலை எழுதுன்ற யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. கீழ்கண்டவற்றுள் எது சட்டத்தின் ஆட்சி கிடையாதுன்னு கேட்குறாங்க. இயற்கை நீதி, நியாயமான செயற்பாடு, ஆமாம், சமமாக நடத்தப்படும் ஒவ்வொருவருக்கும் சூழல், ரைட்டு, நீதி சமத்துவம் எல்லாமே சட்டத்தின் ஆட்சி தாங்க. கொஷின் ஈஸியா ராங். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? 2 years 11 months 17 days. ஒரு இடத்துல 18 daysன்னு கொடுக்கலாம், 18 daysன்னு கொடுத்தாலும் சரிதான். அடுத்த கொஷினே பாருங்களேன். 2 years 11 months 80 days. இதுவும் ரைட்டு தான். ஆனால் புக்கில் 17 days தான் கொடுத்துருப்பாங்க. அது சொல்கிறேன், 17 days தான் நீங்கள் போடணும். 70 days 18 days வந்தால் 17 days தான் போடணும். அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும். ரைட்டு. வன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பது மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகிழ்த்தெடுக்கிறது. ஆமாம், அப்போ ஆப்ஷன் 1, 2 ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை? நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு, நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு, ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர், டிராஃப்ட் கமிட்டியின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்த கொஷின், இது ஒரு சர்ச்சையான கொஷினுங்க, ஆனாலும் நல்லா கேட்டுக்கோங்க. இதில் ஒன்று மட்டும் தான் தப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, ஃபர்ஸ்ட் செஷன் 9 December 1946. டேட் ஆஃப் விச் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் செட்டப். இந்த டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் செட்டப் எப்போ நடந்தது? 29 August 1947 தான் நீங்கள் டிராஃப்ட் கமிட்டின்னு ஒன்று அமைச்சிக்கோங்க. சட்ட இயற்றத்தை மும்முரமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் ராஜ்யசபா 1951 தேர்தல் நடக்கும். ராஜ்யசபா ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் ராஜ்யசபா 1952 May 13 தான். Dissolution of first Lok Sabha 4 April 1957 கிடையாது, அது வேறு 1950. அப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட் நாளாவது தப்பாக இருக்குது. அதனால் இது சர்ச்சையான கொஷின். இதுக்கான மார்க்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த கொஷின் போயிடலாம். இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஷ் காலத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம். சமதர்மம் சோசியலிசம் தான் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் இந்தியா, தட் இஸ் பாரத். ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 1 இந்தியா, தட் இஸ் பாரத் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? டிராஃப்ட் கமிட்டியின் தலைவர்
டாக்டர் பிஆர் அம்பேத்கர். 3வது வாட்டியாக ரிப்பீட் ஆகுது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவை எடுத்துக்கொண்டார் காலம் 2 years 11 months 18 days. 2 years 11 months 18 days. 11 months 18 days. குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம். குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம். ரோமில் தான் முதல்ல குடியரசு அப்படின்ற ஆட்சி இருக்கும். 6th புக்கை தெளிவாக படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் போடலாம். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமை தாங்கினார். கரெக்ட், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சட்டமற்றும் அதிகாரம் ஒப்படைக்கும் நிர்வாக தீர்ப்பாயங்களுக்கு புதிய அதிகாரத்தின் வெளிப்பாடு என கூறியவர் வாட் ஹிவார்ட். அவர் தான் புதிய அதிகாரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு இதை சொல்லுவார். சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவருக்கும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள். சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது. மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் சட்டத்தின் ஆட்சி பற்றி தெளிவான வரையறை தரல. ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார்? இப்போ நம்ம சொல்கிற அந்த ரூல் ஆஃப் லாவை வடிவமைத்தவர் ஏவி டைசி. அவர் தான் வடிவமைச்சார். அடுத்த கொஷின், சச்சிதானந்த சின்ஹா பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இவர் சபையின் மூத்த உறுப்பினர் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரைட்டு. இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தப்பு. அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்து, தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை நம்ம எப்போ ஏற்றுக்கணும்னு கேட்குறாங்க. 22 ஜூலை 1947. 22 ஜூலை 1947 நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை ஏற்றுக்கிட்டோம். இதை பெங்காலி வெங்கையா அப்படின்ற தெலுங்குக்காரர் தான் வடிவமைச்சு தந்தார். பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? அப்படின்னு கேட்குறாங்க. தொழிற்சாலையா, பொருளாதார மேம்பாடா, நிலையான மேம்பாடா, பொருளாதார வளர்ச்சியா அப்படின்னா அது கரெக்டான ஆன்சர் நிலையான மேம்பாடு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். டேஷ் மனித இனங்களின் அருங்காட்சியகம். இந்தியா மனித இனங்களின் அருங்காட்சியகம். விஎஸ் ஸ்மித் கூற்றுப்படி. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எதில் அரசியல் சமத்துவம் உள்ளது? அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விசாரிப்பது, இனம், நிறம், பாலினம் மற்றும் சாதி அடிப்படையில் சமத்துவமின்மை அகற்றப்படுதல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் கைகளில் செல்வம் செறிவு தளிப்பு. அரசியல் சமத்துவம்னா ஆப்ஷன் பி. யாரென அடையாளம் காண்க. இவர் ஒரு அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் இயக்குனர். இவர் ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் விஞ்ஞானி. செல்லப்பன் நிர்மலா. ஆப்ஷன் சொல்கிறாங்க. செல்லப்பன் நிர்மலா, நல்லத்தம்பி கலைச்செல்வி, டிஎஸ் கனகா, ராதாகிருஷ்ணன். டிஎஸ் கனகா வராது, ராதாகிருஷ்ணன் வராது, செல்லப்பன் நிர்மலா வராது. அப்போ நல்லத்தம்பி கலைச்செல்வி இஸ் ஏ ஆன்சர். தேங்க்யூ.